இணைந்திருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை சொல்லிக்கிட்டு உங்களோட பயணிக்கும் நான் உங்கள் ஆர்கே. இவ்வளவு நாள் நம்ம நேரலையில எங்களோட பயணித்த அன்பு உறவுகளே, முதல் முறையா நம்ம இளைய தளபதி விஜய் பற்றிய ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதோ உங்களோடு பயணிக்க நான். எத்தனையோ ஏச்சுக்கள் பேச்சுக்களோட இந்த ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இளைய தளபதி விஜய் நம்மளோட பயணிக்கும் இந்த நேரம்ன்றது சிறப்புமிக்க நேரமா தான் இருக்கும். இப்ப இளைய தளபதி விஜய் தன்னோட பூத் கமிட்டி மீட்டிங் ஆரம்பிச்சு அந்த பூத் கமிட்டிக்கு கிளம்பின டைம்ல இருந்து முடிச்சு திரும்பிய வரையிலான வீடியோக்கள் ஸ்டில்லாக உங்களுக்கு நாங்க படைச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 2 நாள் கோயம்புத்தூரே கதி கலங்கி போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கர கூட்டம். சென்னையில இருந்து விஜய் அவர்கள் விமானத்துல இறங்கி கோயம்புத்தூர்ல இருந்து அங்க நட்சத்திர விடுதிக்கு போய் அதுக்கப்புறம் அங்க இருந்து மாநாட்டுக்கு வர்றதுல இருந்து ஒரே ரசிகர்களும் தொண்டர்களும் அவரை சுத்தியே தான் இருந்தாங்கன்னு சொல்லணும். இந்த 2 நாளும் இளைய தளபதி விஜய் இருந்த இடம் ஒரு ஆட்டம் கண்டுக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வெளியிலேயும் நம்ம தொண்டர்களை அதிக அளவு பார்க்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி அவங்க தொண்டர்கள் வந்திருக்காங்கன்றதுனால விஜய் அவர்கள் அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து அவங்கள நடத்தணுமோ, வெளியில வரல அப்படின்ற சொன்னவங்களுக்கு மத்தியில தன்னோட தங்கி இருக்கிற நட்சத்திர ஹோட்டலுக்கு விடுதிக்கு வெளியில அவரோட தொண்டர்களை பார்த்து வழி அனுப்பி வச்சுட்டு தான் மறுபடியும் அவர் இரவு தூங்க போனாருன்ற மாதிரிலாம் நம்ம நியூஸ் பார்த்தோம். அதே மாதிரி மறுநாள் காலையில 2ஆம் நாளன்றும் தொண்டர்கள் படை சூழ மறுபடியும் அவர் மாநாட்டுக்கு தன்னோட வாக்காளர்கள் அந்த வாக்கு முகவர்களுக்காக இருக்கிற கருத்தடங்க முடிச்சுட்டு நல்லபடியா நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டு தான் இளைய தளபதி அவர்கள் சென்னைக்கு கிளம்பி இருக்காங்க. அதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி விஜயோட அப்டேட்லயே ஏர்போர்ட்ல இருந்து தன்னோட தங்கி இருக்கும் நட்சத்திர விடுதிக்கு செல்ற வரைக்கும் கூட ரோட் ஷோ அப்படின்ற ஒரு பிளானே இல்லாம தான் இருந்திருக்கு. இடையில திடீர்னு தான் அந்த ரோட் ஷோவே எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா கட்சி தொண்டர்களை நண்பர்களையும் ரசிகர்களையும் அவரு நேரடியா அந்த பூத் கமிட்டி மீட்டிங்ல சந்திச்சிருவாரு, பேசிடுவாரு. ஆனா இங்க நடந்தது என்னன்னா, பொதுமக்களும் பெண்களும் அலை கடலென திரண்டு தளபதி விஜயை பார்க்கறதுக்கு ரோடு முழுவதும் 2 பக்கங்களில் அலைகடலென திரண்டு ஆர்ப்பரித்த கூட்டங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஒரு சில கட்சியை நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். அம்மாதிரியான ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போது கூட இந்த கூட்டங்களை பார்த்து எல்லாம் ஏளனம் பண்றது, கேலி பண்றது, கிண்டல் அடிக்கிறது, இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு நாங்க சொல்லிக்கிறது என்னன்னா, எங்களை பார்த்தா பயமா இருக்கு, பயந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இது காசு கொடுத்து எங்க தலைவர் கூப்பிட்ட கூட்டம் இல்ல, இது நாங்களா சேர்ந்த கூட்டம் அப்படின்றத அந்த தொண்டர்கள்ட்ட அந்த முகத்துல அவங்க கிட்ட இருந்த எழுச்சியில நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடுமா அப்படின்னு அவரு எதிர்பார்த்திருக்க முடியாது. முதல் போராட்ட அறிவிப்புக்கு அவர் வரும்போது கூட நிச்சயமா எதிர்பார்த்திருக்க மாட்டார். பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு வரும்போது கூட நம்ம அந்த மக்களை சந்திக்கலாம் போறோம், அந்த மக்களோட பயணிக்க போறோம், அந்த மக்கள்கிட்ட பேச போறோம், அந்த மக்கள் நம்மளோட பேச போறாங்க, மற்றபடி வழியில எங்கேயும் நமக்கு இடையூறு இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில கிளம்பிட்டாரு. அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு தொண்டர் படையும் பின்னால கிளம்பிருச்சு, நம்ம பின்னால மிகப்பெரிய ஒரு கூட்டம் நம்ம கூட வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவரே ஒரு நிமிடம் பயந்த தருணங்களை கூட நம்மளால உணர முடிஞ்சிச்சு. ஆனா பாசமிக்கு தம்பிகள் என் கூட வரும்போது எனக்கு எதுக்கு பாதுகாப்பு அப்படின்னு கேட்ட ஒரு தலைவரை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படி ஒரு சூழ்நிலையிலும் கூட தலைவர் விஜய் தன் கட்சியும் தன் மக்களுக்காக இவ்வளவு கோடி சம்பாதிக்கக்கூடிய தன்னோட வருமானம், வாழ்க்கை வசதி அவைகளெல்லாம் உதறி தள்ளிட்டு ஒரு ஏசி ரூமை விட்டு தன் வாழ்க்கையில ஒரு நாளும் பயணிக்காத ஒரு உன்னத தலைவனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களோட வெயில்ல நின்னாரு, எங்களோட பயணிச்சாரு, எங்களோட அவ்வளவு தொல்லை துயரங்களையும் தாங்கிக்கிட்டாரு. இன்முகத்தோடையும் புன்முகத்தோடையும் வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை சிறப்பா நடத்தி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உந்து சக்தியை கொடுக்கணும். கேட்கிறவங்களோட கேள்வியும் ஏளன பேச்சுக்களும் என்னென்னமோ பேசுறாங்க, அவங்க பேசுறதுக்கெல்லாம் நாங்க திருப்பி கொடுக்க போறது 26 அப்படின்றத மறந்துட வேணாம். அப்படி எங்க மேல பயம் இல்ல, நாங்க அது இது அங்கிருந்து இங்க தாவுறோம், இங்கிருந்து அங்க தாவுறோம் அப்படின்றதுல எங்க தலைவர் மேல வச்சிருக்க ஒரு பாசத்தை நாங்க அவர்கிட்ட போய் நிக்கணும், தொட்டு பார்க்க முடியுமா, தொட முடியுமா, அவர் கூட பேச முடியுமா, பாத்துற மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவர் கிட்ட நெருங்கி வர்ற ஒரு தலைவனை பார்க்க முடியாம எப்படி இருக்க முடியும்?
எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நாங்க போய் பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் போனோம். அவரையும் போய் நாங்க பார்த்தோம். இதுல வேற ஒண்ணும் இல்ல. எங்க தலைவர் வந்து ஓட்டு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்கிறவங்களுக்கு சொல்றான். அப்படியெல்லாம் ஒரு கூட்டம் ஓட்டு வராதுன்னு தெரிஞ்சா எதுக்கு பெரிய பெரிய கட்சி எல்லாம் எங்க தலைவரை பாக்குறதுக்கு டைம் கேட்டு காத்திருக்கணும்? எங்களோட எலெக்ஷன் கூட்டணியில இணைஞ்சுக்கணும்னு சொல்லி யோசிக்கணும், பேசணும். இவ்வளவும் பேச்சு நடந்தது உண்மைதானே? ஆமா, உண்மைதான். கண்டிப்பா. ஏன்னா வந்து சில அரசியல் தலைவர்களும் சரி, சில அரசியல் விமர்சகர்களும் சரி, ஏதோ அணில் குஞ்சுகள் சொல்றாங்க. அணில் குஞ்சுகள் கார்ல தாவிச்சு அணில் குஞ்சுகள் வந்து அதை தூக்கி போடுது, இதை தூக்கி போடுது, அதுக்கு பண்ற சேட்டையெல்லாம் தாங்க முடியலன்னு சொல்லி சில புலம்புகள்ல பாக்குறோம் நம்ம. அவங்களுக்கு இப்பவே வந்து பயம் வந்துருச்சு அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா இதுக்கான பதில் வந்து 26ல கண்டிப்பா நடக்கும். இந்த அணில் குஞ்சுகள்லாம் சேர்ந்துதான் விஜய் அண்ணனை வந்துட்டு முதல்வர் ஆக்க போறாங்கன்றது அவங்களுக்கு இப்ப தெரியாது. அது அப்ப யோசிப்பாங்க அவங்க கண்டிப்பா. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோன்ற எண்ணம் வரும். கண்டிப்பா அதை வந்து 26ல எங்க வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் நிகழ்த்தி காட்டுவார். இது போன்ற வீடியோக்கள் எல்லாமே பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்